இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்தும் நன்றியும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேய் இருக்கா இல்லையா அப்படின்றது சம்மந்தமாக நம்ம ஒரு சில செய்திகள் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பற்றி சொன்னதுமே உடனே எல்லாருக்கும் என்ன தோணும்? பேய் இருக்கா இல்லையா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். சில பேர் பேய் இருக்குது நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு அடித்து சொல்லுவாங்க. ஒரு சில பேர் அதெல்லாம் இல்லைப்பா அதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரிஜினலாக நம்மளுடைய அறிவுக்கு உட்பட்டு குரான் ஹதீஸ் ஒளியில், இஸ்லாமிய வழியில் இன்னும் லாஜிக்காகவும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த இஸ்லாமிய மார்க்கப்படியும் சரி, உலக நடைமுறையிலையும் சரி, பேய் பிசாசு ஆவி இதெல்லாம் ஒன்று, இது இருக்குது, இது மனிதனிடத்தில் மேலாடுது, தன்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு போகுது, அது சாந்தி அடைஞ்சிருச்சுன்னா அது மனுஷனை தொந்தரவு பண்ணாது, இறந்தவர்களுடைய ஆவி உலகத்தில் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, இப்படி சொல்கிறது எல்லாமே பொய், கட்டுக்கதை, அது உண்மை இல்லை. இதை பற்றி இஸ்லாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் மரணித்த உயிர்களை தன் கைவசம் வைத்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லுது. இது சம்மந்தமான வசனத்தை நீங்கள் குரானில் 39வது அத்தியாயம் 42வது வசனத்தில் பார்க்கலாம். அதாவது மரணித்த எல்லா உடல், செத்துப்போன எல்லா உடல்ல இருந்து உயிர்களெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய கைவசம், தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கான். அதே மாதிரி இன்னொரு வசனம் நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப தெளிவான வசனம். இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை, மறுமை நாள் வரைக்கும் அவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் பர்சஹ் அப்படின்ற ஒரு திரை இருக்குது அப்படின்னு குரான் சொல்லுது. பர்சஹ் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, சும்மா நார்மலாக ஒரு திரை அப்படின்ற மாதிரி கிடையாது, ஒரு தடுப்பு, ஒரு ப்ரொடெக்டிவ் ஸ்க்ரீன், ஷீல்டு மாதிரி. அதாவது இப்போ உங்களுக்கும் எனக்கும் இப்போ நடுவில் பர்சக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த பக்கம் வர முடியாது, நீங்கள் என்ன தான் முயற்சித்தாலும் இந்த பக்கம் வர முடியாது என்னுடைய சைடு. அப்போ இதுக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இது குரான் ஹதீஸில் பல இடங்களில் பர்சக்குங்கிற இந்த திரையை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ இந்த வசனத்துலேருந்தே தெளிவாக தெரியுது, ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவர் எக்காரணத்தை கொண்டும் அந்த திரையை தாண்டி இந்த உலகத்துக்குள்ளே வர முடியாது. உலகத்தில் இருக்கவங்க யாருமே எக்காரணத்தை கொண்டும் அந்த திரையிலேருந்து இந்த பக்கம் இறந்தவர்கள்ட்ட பேச முடியாது, உரையாட முடியாது. இப்போ இதுதான் முக்கியமான அடிப்படையான விஷயம். குரானில் அல்லாவே சொல்லிட்டும் பொழுது அதுக்கப்புறம் வேற எந்த பேச்சுக்கு இடம் இல்லைல்ல. அல்லாஹ் சொல்கிறது பொய்யாகாது, ரசூல்லா சொன்னது பொய்யாகாது. அப்போ குரானில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், இறந்தவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்கெல்லாம் ஏன் கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இதையும் தாண்டி நாம் என்ன நினைக்கிறோம், அப்படி பேய் இந்த உலகத்தில் இருக்குது, நடமாடுது, அதோடைய ஊசலாட்டம் தெரிகிறது அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனைக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் மன்னரை சம்மந்தமாக எடுத்துக்கோங்க. மன்னரை, கபர் வாழ்க்கை, அது சார்ந்த குரான் ஹதீஸு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, ஆதாரபூர்வமானது அத்தனையுமே எடுத்துக்கோங்க. அதில் இறந்தவர்கள் இது மாதிரி உலகத்துக்கு வராங்க அப்படின்னு ஒரு செய்தியை கூட உங்களால் பார்க்க முடியாது. அதே மாதிரி மறுமை நாள் சம்மந்தமாக எடுத்துக்கோங்க. மறுமை நாள் சம்மந்தமாகவும் நீங்கள் எந்த செய்தியை எடுத்தாலும் இந்த மாதிரி வராங்க, செய்கிறாங்க. ஏன்னா நிறைய சான்றுகள் இருக்குல்ல, இதில் எதுலையாவது ஒன்றுலையாவது பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி உண்மையாலுமே இருந்திருந்தா ரசூல்லா காலத்தில் இப்படி ஒரு பேய் இருந்துச்சு, அது பிரச்சனை பண்ணுச்சு, இந்த மாதிரி ஏதாவது செய்திகள் இருக்கும். அதே மாதிரி ரசூலாவே சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இறந்தவர்கள் இப்படிலாம் இருப்பாங்க, பேயாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் அதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. இன்ஃபேக்ட் உயிர் தியாகம் செய்கிறாங்கல்ல, குரானில் ஒரு வசனம் வரும், அல்லாவின் பாதையில் இறந்தோர் என்று நினைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா, அல்லாவுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சவங்களை செத்து போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க, அவங்க இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு வசனத்தில் வரும். அல்லாவுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் கூட திருப்பி இந்த உலகத்துக்கு வரணும்னு நினச்சா அவங்களால வர முடியவே முடியாது. இது சம்மந்தமான ஹதீஸை நீங்கள் முஸ்லீம் ஹதீஸ் கிதாபில் 3834வது ஹதீஸாக பார்க்கலாம், சஹீஹான ஹதீஸ். அதில் கூட எப்படி வரும் அப்படின்னா, இறந்தவர்கள், ஷஹீதானவர்கள், உயிர் தியாகம் செய்தவர்கள், ஒரு பச்சை நிற பறவையினுடைய உடம்பில் அவங்களுடைய உயிர் இருக்கும், சொர்க்கத்தில் தான் விரும்பியவாறு அவங்க சுற்றி வருவார்கள், சாப்பிடுவார்கள், எல்லாமே செய்வாங்க. கடைசியில் அல்லாஹ் உங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப, எங்களுக்கு நீ உயிர் கொடுக்கணும், நாங்கள் திருப்பியும் உலகத்துக்கு போகணும், உலகத்துக்கு போய் ஷஹீதாக்கப்படணும், ஏன்னா இந்த அந்தஸ்து, இந்த சிறப்பை நாங்கள் மறுபடியும் அடையணும்னு ஆசைப்பட்றோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அல்லாஹ் இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தடுத்துருவோம்.
அப்போ உயிர் தியாகம் செய்த மக்களுக்கு கூட திரும்பி இந்த உலகத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு வாசல் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எந்த அடிப்படையில் நம்ம நம்புகிறோம் பேய் பிசாசு ஆவி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு? இது எந்த அடிப்படையில் நம்புகிறோன்னு நம்ம பார்த்தா உலகத்தில் நம்மளை சுற்றி நடக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு சில நேரங்களில் நமக்கே தோணுது, தனியாக இருக்கிறப்ப ஒரு சில இடங்களுக்கு தனிமையாக போகிறப்ப வரும்போது, குறிப்பாக இருட்டான நேரத்தில் நமக்கே தோணுது, ஒருவேளை பேய் இருக்குமோ, இப்போ அங்கே அந்த பக்கம் ஏதோ போன மாதிரி தெரிஞ்சிச்சே அப்படின்லாம் நாமளே தேவையில்லாமல் யோசிக்கிறோம். மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் திரைப்படங்களில் நிறைய காட்டுறாங்க. சின்ன வயசுலேருந்து முன்னோர்களுடைய கதைகள் நிறைய சொல்கிறாங்க. இதன் காரணமாக தான் நம்ம இப்படி சொல்லிகிட்டு இருக்கோம். முஸ்லீமுடைய நம்பிக்கை, ஒரு முஸ்லீம்னு வரும்போது அவனுக்கு இந்த குரான் ஹதீஸ் சான்றே போதும். அல்லாஹ் ரசூல்லா சொல்லிட்டாங்களா பேய் இல்லைன்னு, இதுக்கு மேலே நம்ம இதை போட்டு பேசி என்ன வந்துச்சு, அவங்க சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு போதும். ஆனால் குரான் ஹதீஸை ஏற்றுக்காத மக்கள் இருக்காங்க, நம்ம மாற்று சமூகத்து மக்கள் இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் லாஜிக்காக நமக்கே நிறைய பாயிண்ட் தேவைப்படுது. என்னதான் அல்லாஹ் ரசூல்லா சொன்னாலும் இருக்கிற மாதிரி தானப்பா தெரியுது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. சின்ன வயசில் எங்கள் அத்தா நேரிலே பார்த்துருக்காரு, ஏன் நானே நேரிலே பார்த்துருக்கேன், அப்போ நான் சொல்கிறது பொய்யா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது.